சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் விஜய் பிரபாகரன் சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, அந்த சந்திப்பு குறித்த கூடுதல் விவரங்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தேமுதிக சார்பில் சந்திப்பு என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. எல்.கே. சுதீஷ் மற்றும் விஜய் பிரபாகரன் ஆகியோர் சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக மறைந்த விஜயகாந்த் அவர்களின் நூற்றாண்டு, அதாவது ஓராண்டு நிறைவு என்பது செய்யப்பட இருக்கிறது. இதற்கான விழா என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு அழைப்பு விடுப்பதற்காக முதலமைச்சரை நேரில் வந்து சந்தித்து இருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து அந்த விழாவில் கலந்து கொள்வதற்கான அழைப்புகள் என்பது விடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் முதலாம் ஆண்டு நினைவு தினம் டிசம்பர் 28 அனுசரிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் நினைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு முதலமைச்சரையும் நேரு சந்தித்து அழைப்பு என்பது விடுக்கப்பட்டதாகவும், நினைவு தினத்தன்று 1 கிலோமீட்டர் தூரம் வரையிலும் நினைவு பேரணி என்பது நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும், காவல்துறை இதற்கு அனுமதி கொடுப்பதற்காக அனுமதி என்பது கேட்கப்பட்டிருப்பதாகவும் எல்.கே. சுதீஷ் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சருடன் இந்த சந்திப்பு என்பது அண்ணா அறிவாலயத்தில் சற்று நேரத்திற்கு முன்னதாக நடைபெற்றிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா. தேமுதிக நிறுவனரும் தலைவருமான மறைந்த விஜயகாந்தின் நினைவு தினம் முதலாம் ஆண்டு அனுசரிக்கப்படுவதையொட்டி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து அவரது மகன் விஜய் பிரபாகரன் பேரணி நடத்துவதற்காக அதில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு பேரணியில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அவரது மகன் அழைப்புதல் அளித்திருக்கிறார். நினைவு தினத்தன்று 1 கிலோமீட்டர் தூரம் பேரணி நடத்த தேமுதிக திட்டமிட்டுள்ளது. விஜயகாந்த் நினைவு தினத்தை குரு பூஜையாக அறிவித்திருப்பதாக தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் அறிவித்திருக்கிறார். அதேபோல விஜயகாந்த் நினைவு தின பேரணியில் பங்கேற்க இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. வருகின்ற 22ஆம் தேதி எங்களுடைய தலைவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கட்சி சார்பில் நினைவு தினத்தை கொண்டாட உள்ளோம். இந்த நிகழ்வுக்காக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சியினுடைய தலைவரை சந்தித்து நாங்கள் அழைப்பு கொடுத்து வந்திருக்கோம். அதன் அடிப்படையில் தமிழகத்தின் முதலமைச்சர் சந்தித்து அந்த அழைப்பு கொடுத்துருக்கோம். இல்லை, எல்லா கட்சி தலைவருக்கும் தரோம். நாங்கள் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பார்த்து சந்தித்து கொடுத்துருக்கோம். அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் சந்தித்து கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்து கொடுக்க உள்ளோம். காலையில் 8:30 மணிக்கு வந்து தேமுதிகனுடைய அனைத்து மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் வந்து மௌன ஊர்வலம் கிட்டத்தட்ட அது போலீஸ் பர்மிஷன் கேட்டிருக்கோம். அது கொடுத்த உடனே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்லேருந்து அந்த மௌன ஊர்வலம் நடந்து தலைமை கழகத்துக்கு சென்று கேப்டனுடைய ஆலயத்துக்கு சென்று அடைவோம். கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக வருவார். அன்றைக்கி நலத்திட்ட உதவிகள் ஏதாவது இருக்குங்களா? இல்லை, அன்றைக்கி வர மக்கள் அனைவருக்கும் வந்து அன்னதானம் வழங்கப்படும். நலத்திட்டி வந்து அந்தந்த மாவட்டத்தில் செய்யப்படும். சார், இப்போ குரு பூஜை விழான்னு சொல்லி அறிக்கையில் போட்டிருக்கீங்க. வழக்கமாக குரு பூஜை விழா சேவை செய்ய இல்லை, இப்போ